நீர் மான பிடிக்க வேட்டையாட வந்திருக்கிறீரே, உங்க பரம்பரைக்கு வேட்டையாட பழக்கம் இருக்கா? எங்க குடும்பமே பரம்பரை குடும்பம், வேட்டையாட குடும்பம் தான். அம்மா சரி, உங்க அப்பா ஏதோ வேட்டையாடி இருக்காரு? எங்க அப்பா காளை மாடை பிடிச்சு வச்சிருக்காருங்க. உங்க அம்மா? எங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. அண்ணன் தம்பிலாம் இருக்கா? அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, தம்பி ஒருத்தர் இருக்காரு. உங்க அண்ணன் எதை பிடிச்சி? எங்க அண்ணன் வந்து மூச்சூர் வாகனத்தை பிடிச்சிருக்காரு. எதை? மூஞ்சூர் மூஞ்சூர் மூஞ்சூர். வெக்கமா இல்லையா? என்ன வெக்கம் இல்லைன்றீங்க? 2 ரூபாய்க்கு தேங்காய் சலை வாங்கி வச்சா அதையும் இடிக்கல மாட்டேங்கிறேன். இடிக்கல மாட்டுமா? அது மாட்டக்கூடியதா? வச்சு பாரு. நீ மாட்டிச்சுன்னா நீ சொல்றத நான் கேட்கிறேன். அப்போ உங்க அண்ணன் எலிய பிடிச்சிருக்காரு, உங்க தம்பி புளிய பிடிச்சிருக்காரு, நீங்க மான பிடிக்க இருக்கீங்க. ஆமா. அப்ப உங்க அப்பா ஒரு காளை பிடிக்கி, உங்க அம்மா ஒரு சிங்கம் பிடிக்கி, ஒன்னே ஒரு எலி பிடிக்கி, தம்பி ஒரு புலி பிடிக்கி, நீர் ஒரு மான் பிடிக்கி. குடும்பமே பிடிக்கிற குடும்பம். பாத்தீங்களா? இப்ப பிடிக்கிறதுல நாங்க தான் தெரியாது. ஆமா. வலிக்காம பிடிப்பீங்களா? எது எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியுமியா? வலிக்கிற இடத்துல வலிக்கணும். அப்படியா? வலிக்காத இடத்துல வலிக்காம. பேச்சு நல்லா இருக்கும், குணம் சரியில்லையே. என்னங்க உங்களை பார்த்தா மான பிடிக்க வந்த ஆள் மாதிரி. உங்க அப்பா பேர் என்னய்யா? எங்க அப்பா பேர் நம்பிராசு. உங்க அம்மா பேரு? நங்கமோகினி. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் காட்டுக்குள்ள திரைப்படத்துல காவல் காத்துக்கு இருக்கோம். தெரியுமா? நங்கை மோகினி யாரு தெரியுமா? யாரு? எங்க ஐத்தையா. யாரு? நம்பிராஜன் எங்க மாமா. எங்க அப்பா உமக்கு மாமா. மாமா. எங்க அம்மா அத்தை. உமக்கு அத்தை. அப்ப உங்க அப்பா எனக்கு மாமா. மாமா. உங்க அம்மா எனக்கு அத்தை. அத்தை. அப்பனா நீங்களும் நானும் பங்காளி. நல்லா பங்காளி முறையா? மச்சனையா? மைசனரா? மச்சனா? அப்ப சொந்தக்காரரா? ஆமா மாப்ள. சரிங்க மாமா, ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. ஆக சுத்தி நான் சண்டைக்காரன் நினைச்சேன், சொந்தக்காரா இருந்திருக்கீங்க. பார்த்தா நல்லவரா இருக்கீங்க மாப்பிள்ள. என் மச்சான வேற போயிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நிஜமாவே இந்த ஊருக்கு நீங்க தான் சொந்தக்காரங்க. நான் தான் சொந்தக்காரர். பாத்தீங்களா? உண்மைக்குமே. ஆனா அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கண்டிப்பா. ஆமா. அப்ப இறைவனுடைய சன்னிதியில தங்களுடைய குலதெய்வம், ஆமா, பூர்வீகமான ஊர்ல நாடகம் ஆடுறது பெரிய விஷயம். கிடைக்கணும்ல, புண்ணியம் தான். அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதான் சொல்றேன். அதனால நானும் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? மச்சானாய் போயிட்டீங்க. இங்க இருக்கிற வேம்பலான் சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், மானும்ல மயிரும்ல பொத்திக்கிட்டு போயிட்டு. ஆமாப்ல. என்ன மாப்பிள்ள இப்படி போறீங்களா? மானு இல்லங்க மச்சான். உங்க ஊர்ல இப்படி விட்டுட்டு என்னை தனியா போனேன்னா என்ன அர்த்தம்? நான் எங்க ஊருன்றனால சொல்றேன், மானு இருந்தா புடிச்சு கொடுத்துருப்பேன். இல்ல இல்ல இல்ல, நான் தேடி வந்தது மானே இல்ல. பின்ன உன் தங்கச்சி மாப்பிள்ள. ஏன் தங்கச்சி வள்ளி உமக்கதுக்கு? என்ன மாப்பிள்ள சின்ன வயசுல சொன்னதை மறந்துட்டீங்களா? என்ன சொன்னேன்? ஏன் இந்த இங்க ஊர்ல சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது கடலை மிட்டாய் வடை வாங்கி சாப்பிட முடியாது அந்த கடையில. சரி. ஓ, அந்த கல்ல மிட்டாய்க்காண்டி கட்டி தரேன் அப்ப சொன்னீங்கல்ல. ஓ, அப்ப நான் விளையாட்டுக்கு சொன்னது இப்ப எச்சி பத்தி எடுத்து போய் வந்திருக்கீங்க. எச்சி பத்தி வாங்கி எடுத்து வச்சிருக்கீங்க. மச்சான் சரி, மலைக்கு போனாலும் மச்சனை உதவி தேவை வேணும்ல. அக்கா தங்கச்சியில மச்சனை தான் கட்டி கொடுக்க போறோம். நாங்களா வீடு வெளியே வச்சுக்கிற போறோம். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன மாப்பிள்ள? எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. என்ன கட்டுப்பாடு? நாங்க வந்து இந்த முறைப்படி பரிசு போட்டுலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம். முடிச்சிருந்தா கூட்டிக்கிட்டு ஓடுங்க. சரி. ஆனா ஒரு விஷயம். என்ன மாப்பிள்ள? காட்டுக்குள்ள தங்கச்சி மட்டும் இல்ல, நிறைய உம்பளை பிள்ளை இருக்கு. என்னையா? நீங்க குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பிரி தன்மை இருக்குன்றது உண்மையா இருந்தா முகத்தை பார்த்தேன் இது யாருன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பொண்ணு உங்களுக்கு தான். சரியா இருக்கு மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க. எங்க வரட்டு நான் பார்த்து சொல்றேன். வரட்டுங்க. நீங்க ஓரமா மட்டும் இல்லைங்க. ஓரமா நிக்கிறேன். ஓரமா போடுவா போடுவா. இந்த வந்துடவோ போய் 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 தான் திட்டுட்டு வர்றாங்க. ஏழாவது ஆளா போறான் வர்றான். போய் ஒரு Oh,
வளர்ப்பது எங்க குல பண்பு. நீர் எங்க இனத்தவர் தானே, எங்க வேடுவர் தானே. ஒரு சின்ன ஆசை, என்ன ஆசை? நீங்களும் எங்களை போல ஆடுனீங்கன்னா மான பிடிக்க வழிவகை பண்றோம். அப்படியா? ஆட தெரியுமா? உங்களோட சேர்ந்து நானும் எங்க ஆடுக பாப்போம். இந்த லூச செயலை சேர்த்து இறக்கிறாங்களே சர்வேர் மத அளக்கிறாங்க. வந்தே நன்னா வாரே தன்னா உடக்கிற உரத்தில் சொரட்ட முடிய அடிச்சு வச்சு கண்ணுறங்கு நேரமெல்லாம் கண்மணியே உள்ள சந்திரபாபு மாதிரி இருந்துகிட்டு அநியாயம் பண்ற. நீ பப்புன்னு போட வேண்டிய ஆளு மாறி ராசவாட்டு போட்டுருக்க. ஐயோ என் டார்லிக்கு கெண்டே ஐயோ என் டார்லிக்கு கெண்டே பிடிச்சிருக்கு. வந்துருச்சு மாத்திரை முழுகு மாத்திரை முழுகு. நல்லா இருக்கிறேன். அந்த கிரைண்டர் சுத்த மட்டும் சுத்துங்க. சின்ன பிள்ளை பெல்ட் கண்ட மாதிரி சுத்துவீங்க. சின்ன பிள்ளை ஜபத்த பிள்ளை ஜிகாரமா வந்த பிள்ளை சின்ன பிள்ளை ஜபத்த பிள்ளை தங்கச்சி வாங்கம்மா கால இருக்குது. தங்கச்சி ஐயோ
நீங்க பாத்தீங்களா அப்ப இளைஞர் எப்படி வேண்டியானே இடத்துக்கு வந்து நிம்மதியா காவல் காக்க விடாம கேட்க மாட்டாரு. அப்ப சொன்னது தெரியல நினைக்க மான் இங்கதான் இருக்குன்னு ஒத்த கால நிக்கிறாப்புலதான். ஆமாங்க மான் வர தங்கச்சி நீ தான் நாக்கு புடுங்குறாம நான் வந்து கேட்கணும் வர போக மாட்டாப்புல. சரி மான பாத்தீங்களா பார்க்கவில்லை அம்மா பார்க்கவில்லைம்மா நான் மானை பார்க்கவில்லை. சரி போயிட்டு வா போ. பெரிய சிவாஜி கணேசன் பேத்தி நில்லு சொல்லு. அதனால நாடகத்தை நிறைவு செய்வோம். இல்ல மறுபடியும் ஆஸ்பத்திரி சேர்க்கணும் இருக்குடா. நம்ம பாத்திரத்தை முடிக்கலாம். ஏன் பாத்திரம் சூப்பர் பாத்திரம். பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னம்மா ஏன்னா மத்த நாள்ல நம்ம ஊர் போற ஊர்ல நேரம்லாம் ஒரு விக்கி இருக்காது. ஆமா இன்னைக்கு அப்படியே உட்காந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க போயிட்டு வர்றோம். ஆமா நாங்களும் போறோம் நீங்களும் போங்க. அதனால சலக்கு சலக்கு சருகு சேல சலுப்பு சலுப்பு பசிக்குதுரா. வேடு வரட்ட லப்பர் இருக்கு சப்ரியாடா. வேணாம் ஓம் பால் தான் வேணும். எனக்கு இங்க பால் வராதுடா. தும்மிய குடிக்க பழைய துணி தான்டா. நீ வத்த மாடு முட்டை தெரியும். போமா போவோம். இந்த ராமதாஸ் ஸ்டோர் லப்பர் இருக்கு சப்ரியா. இந்த மாமா பாரு. சரி யாராச்சும் ஒருத்த வாங்கடா போகலாம். மருக வேடரே வருக. தாங்கள் வரவு நல்வரமாகுக. அந்நிய ஆடவர்கள் பேசி பழக்கமில்லை என்றாலும் இனத்தவர் போல் தெரிகிறீர்கள். ஆகையால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கேன். எப்படி தமிழச்சி என்கிற முறையில் மனம் கவனம் தமிழே மனம் கவனம் தாயை இன்பமொழியே அன்பு மொழியே உலகின் முதன்மையான மொழியே உன்னை போட்டி புகழ்வதில் புகழ் அடையின் என்ற பெருமை. உலகத்தின் முதன்மையான மொழி தமிழ் மொழிதான். வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு. இந்த பூமியில வந்தால்தான் வாழ முடியும். 1000 வருஷமா இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல வருவாங்க வாழ்வாங்க. இங்கேருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் வைர நாற்காலி வைர கிரீடம் வைர நாற்காலி வைர கிரீடம் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. நம்ம இப்படி வந்தா வாழ வச்சு உட்காந்துக்க வேண்டியதான். இப்ப வந்திருக்காங்க 2.5 கோடி பேர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நீங்க வாங்க வந்து நல்லபடியா இந்த பூமியில வந்து வாழ்ந்துக்காங்க. ஏன்னா பாரத தேசம் எல்லாரையும் வரவேற்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். வந்து இருந்துட்டு போங்க வேணாம்னு சொல்லல. ஆனா நம்ம கலாச்சாரத்தை மாத்துறாங்க பாருங்க. அதான் மனசு கஷ்டமா. அவர்கள் கலாச்சாரத்தை நம்மளும் ஏத்துக்கிட்டோம். 2 விஷயம் சொல்றேன். எப்படி ஏத்துக்கிட்டீங்க நீங்களே பாருங்க. பழைய சோறு வெங்காயம் நம்ம பாரம்பரியம். பழைய சோறும் வெங்காயம் நம்ம பாரம்பரியம். அது சாப்பிட்ட வரைக்கும் வயிற்றுல எந்த நோயும் வராது. பழைய சோறு வெங்காயம் சின்ன வெங்காயம். அதே மாதிரி ஆமா காலத்துல வந்து அம்மா போட்டுச்சுன்னா நீ அந்த காலத்துல வந்து வெங்காயத்தை கொத்து கட்டியிருப்பாங்க. வெங்காயத்துக்கு அவ்வளவு விஷயம், அவ்வளவு நோய் தீர்க்கக்கூடிய சக்தி பார்த்தாங்க. பழைய சோறு வெங்காயமா சாப்பிட நல்லா இருக்கான். எப்படி இவங்களை மாத்துறது பார்த்தா வெங்காயம் தின்றது கட்சி வாய் நாறு தள்ளி நின்னாங்க. நான் வெக்கப்பட்டு ஆமா வெக்கப்பட்டு பழைய சோறு வெங்காயத்தை தூக்கி ஓரமா வச்சோம். புரோட்டா ஆம்லேட்டு புரோட்டா பானிபூரி பீஸா பர்கர் உள்ள வந்து வந்துச்சு. அது நம்ம சாப்பாடு கிடையாது. சரிங்களா? அடுத்து எந்த வீட்டுக்கு போனாலும் தாம்பூலம் தெரித்தல் வெற்றிலை பார்க்கும். எல்லா வீட்டுக்கு போனாலும் கொடுப்பாங்க. எங்க போனாலும் கொடுப்பாங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வெற்றிலை தாம்பூலம், அதுக்கு பேர் தாம்பூலம் தெரித்தல். சுண்ணாம்பு இருக்கும், வெற்றிலை இருக்கும், கொட்டைப்பாக்கு இருக்கும். சாப்பிட்டா அது வாய் சிவப்பதுக்கு மட்டுமல்ல, அந்த சார வெற்றிலை பாக்கு சாரம்னா பெண்களுக்கு கருப்பு போய் வலுவடையும், ஆண்களுக்கு வீரியம் அதிகம் உற்பத்தி ஆகும். கால்சியம் சுண்ணாம்புல வந்து கால்சியம் எலும்பு தேயாது. 80 வயசு 85 வயசு ஆத்தா பணியாரம் சுட்டு நிற்கும், அதுக்கு எலும்பு தேயாது. 85 வயசு ஆத்தா காட்டுக்கு போய் ஏதாவது விறகு பொறுக்கிட்டு வந்துருச்சு, அதுக்கு எலும்பு தேயாது. ஆனா நீ 30 வயசு ஆயிட்டா போதும், எலும்பு தேய்ந்து விட்டது, எங்க விட்டு இதை சாப்பிடலான்னு கேட்பாங்க. அப்ப ஏன் அவங்களுக்கு தேயாம இருந்துச்சு? சாப்பிட்ட சாப்பாடு இந்த வெற்றிலை பாக்குல அவ்வளவு கால்சியம். பார்த்தாங்க ஒரு வெற்றிலை பாக்குல இவ்வளவு விஷயம் இருக்கே, எப்படி மாத்துறதுங்களா? பட்டிக்காடு எத்தனை பாக்கு போட்டு ஒரே பல்லாம் கரையா இருக்கு அப்படின்னாங்க. நான் வெக்கப்பட்டு வெற்றிலை பாக்கி தூர வச்சோம். பான்பராக்கு நான் சொல்ல வந்து உட்காந்துக்கிச்சு. அது நம்ம பாரம்பரியம் கிடையாது. சரிங்களா? யாரப்பாரு இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது நம்ம பாரம்பரியம். தேய்ச்சி வச்சுட்டு புளிச்சு நீ எச்சி துப்பி உடம்புல இருக்கிற எல்லா இதுவும் போயிடும். ஒரு நாளைக்கு 7.5 மில்லி லிட்டர் எச்சி சுரக்க குடிக்கணும். பேச 7.5 மில்லி லிட்டர் எச்சி நமக்கு சுரக்கும். அதுதான் சாப்பாடு வந்து ஜீரணப்படுத்தும். இல்ல வச்சு வயிற்று சுருட்டி வச்சு புளிச்சு எச்சி துப்பிட்டே ஃபுல்லா தச்சு மாதிரி உடம்பெல்லாம் வறட்சி ஆயிடும். அதுக்கப்புறம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது.
சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் இல்ல, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு வாசனை உண்டு. பெண்கள் தமிழகத்து பெண்கள் கூட மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க, கம்ம கம்ம கம்மன் மணப்பாங்க. மஞ்சள் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறவங்க எந்த நோய் வராது, புற்றுநோய் வராது. குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க, தாலி சீரட்டில் மஞ்சள் தேய்ச்சிருப்பாங்க, குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. பிள்ளை தாலி சீரை பிடிச்சிக்கிட்டே விளையாடி பால் குடிக்கும், அது கையிலே மஞ்சள் ஒன்று வாயில வைக்கும், மஞ்சள் உள்ள போகும், குழந்தைக்கு நோய் வராது. தாலி சீரட்டில் போற மஞ்சளை புருஷனும் சுவாசிப்பார், அவருக்கு நோய் இல்லாமல் இருந்தது. பார்த்தா இங்க மஞ்சள் வேற விஷயம் இருக்கே, எப்படி மாத்த பார்த்தா மாறியாத்தா மஞ்சள் தேய்ச்சி குடிச்சுட்டு மாறியா மகமாயினாங்க. பிள்ளைகள் வைக்கப்பட்டு மஞ்சளை மறந்தார்கள், பாடி ஸ்ப்ரே உள்ள நடந்துச்சு, எல்லாம் நான் போட்டுருவேன். அப்ப நம்ம அடுத்தவங்களோட எப்படி ஏற்று நம்ம கலாச்சாரம் எப்படி மாறுது பாருங்க. அதான் வந்தாரை வாழ வைக்கும், எல்லாத்தையும் மாத்திட்டு உட்காந்துட்டு போறோம். நம்ம கலாச்சாரம் பூரா போக 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 நமக்கு கெடுதிதான். நம்ம முன்னோர்கள் கொடுத்த கலாச்சாரம் பூரா நமக்கு வந்து அவ்வளவு அறிவியல், அவ்வளவு விஷயம் இருந்துச்சு, அவ்வளவு மருத்துவம் இருந்துச்சு. அதை பூரா மாத்திட்டோம். மாத்தினாலும் நமக்கு தான் பிரச்சனை. வந்தாரை வாழை இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது விருந்தோம்பல். விருந்தோம்பல் உபசரிப்புக்கும் அற்புதமான நல்ல சாப்பாடு. அந்த அக்கா பரிமாறினாக்கா கீழா நான் வெறும் ரசஞ்சோறு சாப்பிட்டேன். அந்த அக்கா பட்ட பாடு, ஐயோ அந்த பொண்ணு பாரு வெறும் ரசஞ்சோறு போட்டுருமான்னு சாப்பிடுது. எனக்கு பிடிக்காது, நான் பிராய்லர் சாப்பிட மாட்டேன். அது கர்ப்பப்பை வளர்ச்சியை பாதிக்கும், கர்ப்பப்பை பாதிக்கும். அதெல்லாம் வேண்டாம். நமக்கு பிடிக்க நம்ம ஒதுங்கணும். உங்களை சாப்பிடாதீங்க உங்களை சாப்பிடாதீங்கன்னு சொல்ல நமக்கு உரிமை கிடையாது. நமக்கு வேணா ஒதுங்கணும். நான் வெறும் ரசம் மட்டும் சாப்பிடணும், அந்த அக்கா பட்ட பாட பார்க்கணும். ஐயோ அது பாரு பேசாம சாப்பிடுவார், அப்படி ஓடி போய் உடனே காராட்சி வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க தான். அந்த விருந்தோம்பல். விருந்தோம்பல் உங்க செல்வக்கு பெயர் பண்ண பூமி வாழ்க்கை வந்து அப்படிதான் தாங்களுக்கு வழி தரிசித்தமாக இருக்கிறேன். மான்வனை தேடி வந்ததாக அண்ணனும் தோழியும் கூறினார் விளையாட்டு பிள்ளைகள். தாங்கள் யார், எங்கிருந்து வெளியில் சற்று விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்களுக்கு சமர்ப்பிக்க அதை எடுத்து எம்முங்கள் பார்க்கலாம். வண்ணம் தமிழகத்தின் வளமை நழுவாமல், வந்தாரை வரவேற்கும் பழமையும் தவறாமல், எண்ணத்தை கவனமில்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம் போல் புகழாரம் சூடிய தலைவியே வருக, இடத்திற்கு முதல்வியே வருகை என்று தங்களை வரவேற்றுவதில் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர். வறுமொழிகளே அழகான ஒரு மான் கூட்டம். கட்டழகு பட்டை மானை கண்டேன், சென்றேன் பிடிப்பதற்காக. மானோட நானோட நானோட மானோட அப்படின்னு வந்த தருணத்தில் இந்த மான்குட்டி ஆகப்பட்டது. இந்த இடத்துல நிக்கிறதுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில் அனுமதி. ஏனென்றால் அம்மன் அழகான தமிழ் மொழியிலே எம்மை வரவேற்ற தமிழச்சியை வருகை என்று தங்களை வரவேற்ற போதிலும் கூட அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே, உயிருக்கு நிகராக இருக்கக்கூடிய தமிழன்னும் அமிர்தத்தை இங்கு அள்ளி தெளித்த தங்களையும் வருக வருகை என்று வரவேற்ற போதிலும் கூட அழகான மான், அற்புதமான மான், எனது மான். அந்த மானுடைய சிறப்பை எடுத்து சொன்னேன்னா மான் மேல உங்களுக்கே ஒரு அன்பு பிறகு. எண்ணத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோருக்கும், என் மானை தந்திடுவார் அம்மோ எந்தன் பெண்மானே. கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், முன்னால் சென்றது என் மானே. அண்ணால் சொந்தம் பின்னால் சொந்தம் என்றால் ஆசிக்கவே அம்மா எந்த பெண்மானே, அம்மா தந்ததி மானே, அம்மா எந்த பெண்மானே, அம்மா தந்ததி மானே. கடையில் சிக்காது கடையில் சிக்காது, நீ பார்த்து தந்தாய் நல்லதே. சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு எவ்வளவு ஒரு அழகான ஒரு மருந்து அப்படின்றத கேட்டீங்கன்னா, அந்த வெங்காயமும் பழைய சோறும் சாப்பிடும் பொழுது நீர்க்கட்டி என்பது வராது. பெண்களுக்கு நீர்க்கட்டி வராது.
அதே போல வந்து இந்த மாதவிடாய் வந்து போகின்ற பொழுது சரியா இருக்கும், எல்லாமே சரியான காலநிலைகள் உருவாகும். அதே போல அம்மியை வச்சு அரைக்கின்ற பொழுது இந்த அம்மியில வச்சு அரைச்சோம்னா அரைக்கின்ற பொழுது உடம்பினுடைய அனைத்து பாகங்களுமே என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும். அப்ப இயக்கக்கூடிய சக்தி ஆகப்பட்டது அந்த இடத்துல இயற்கையாவே வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லி வகித்து வச்ச அந்த அழகான இடமாக தென்பட்டாலும் கூட இவ்விடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல என்னுடைய மான்குட்டி இங்க வந்திருக்கு அப்படின்றேன். வந்த மான வாங்க விடுவரை இந்தங்க விடுவரை பிடிச்சிங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்ல மான்குட்டியை கைப்பிடிச்சு காத்திருக்கிறீங்க. ஆமா, ஒரே வார்த்தை. நான் மான்குட்டி பிடிச்சி பஞ்சாயத்து கூட கவுத்தா வச்சிருக்கேன், நாங்க கொடுத்துட்டு போறதுக்கு இல்ல ஆசைப்பட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். ஆசைப்பட்டாதாங்க அடுத்தவங்க பொருள் ஆசைப்பட்டதான் அடுத்தவங்க பொருள் ஆசை வரும். ஆசை இல்லாம வந்துட்டா அது மாதிரி இந்த இசை ஏன் வந்து நாடகத்துல நினைக்கலாம். நீங்க அவங்க வந்து வித்தியாசமா பேசுறாங்களே, அதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். நாடகத்தின் மூலமா தான் சுதந்திர வேட்புணர்வே கொடுத்தாங்க. நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம்ல வெள்ளைக்காரன் காலத்துல. அப்போ இந்த மாதிரி நாடகத்தின் மூலம் வந்து காதர் பஷான்னு ஒருத்தர், அவர் வந்து மக்களுக்கு வந்து எப்படியாவது இப்படி அடிமையா இருக்காதீங்க, நான் சொல்றேன்ல வெங்காயத்தை சாப்பிடுங்க, மஞ்சள் தச்சு குளிங்க, வெத்தலை பாக்க போடுங்க அப்படிங்கும்போது நாடகத்து மூலம் சொல்லும் போது இந்த ஒப்பனை இந்த விஷயத்தை சொல்லும்போது நீங்க ஏத்துக்குவீங்க சொல்ல வந்தது. அப்ப அவரு இந்த மாதிரி சொல்லி இருந்திருக்காரு, நம்ம வந்து அடிமையா இருக்கோம், வெள்ளைக்காரன் ஆண்டுட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். நாடகத்தின் இசை, ஏன்னா இசை மூலம் சொல்லப்படும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். மானே வந்து இந்த ரேவதி ராகத்துக்கு மயங்குமா, மானே மயங்கும். ரேவதி ராகம்னா மான் மயங்கி வந்து வெள்ளைக்காரங்க பிடிச்சி போயிருவாங்க. அந்த இசைக்கு அவ்வளவு ஒரு மகிமை. அந்த இசை மூலமா அவர் சொல்லி இருந்திருக்காரு. என்ன பண்ணாங்க வெள்ளைக்காரவங்க, அச்சோ இசை மூலமா இவர் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்கன்னு அவரை கொண்டு சிறையில போட்டாங்க. கொலைகேஸ்ல எங்கேயோ சேலத்துல நடந்த ஒரு பொய்யான கொலைகேஸ்ல இவரை கொண்டு போட்ட இது நடந்த உண்மை ஒரு நாடக காதல் வருஷம் ஒருத்தர் இந்த மாதிரி நாடகம். அப்ப வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. செய்யாத குற்றத்துக்கு தூக்கு தண்டனை. யார் நாடகக்காரருக்கு காதல் வருஷம் பெட்டி வாசிக்கிறவருக்கு. அப்ப பார்த்தாங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்கல்ல, உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிருக்காரு, ஒரு ஹார்மோனியம் கொண்டு வாங்க, உட்காந்து ஒரு வாசிக்கணும், என்ன ஒரு கடைசி ஆசை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. முருகன் மேல ஒரு பாட்டு வாசிச்சிருக்காரு. அந்த தூக்கு தண்டனை நேரமே தவறி போயிடுச்சு, நேரம் தவறிச்சு. தூக்கு தண்டனை நேரம் தானே தூக்குல போடக்கூடாது. தூக்கு தண்டனை நேரம் முடிச்சு தூக்குல போட முடியல. நீதிபதி கேட்டாரா, ஏயா இருந்தாலும் தூக்குல போட கூட்டி போய் தூக்குல போடாம கொண்டு வந்தீங்கன்னு. இல்லங்க, அவர் வந்து கடைசியாசை என்னன்னு கேட்டான், இந்த ஹார்மோனியத்தை கொண்டு வாங்க, ஒரு பாட்டு வாசிக்கிறாரு. அவர் வாசிக்கிட்டே இருந்தா நாங்க அப்படி மெய் மறந்துட்டோம், மறந்துட்டு நேரம் ஓடி போயிடுச்சு, நேரம் தான் போடக்கூடாதுல்ல. நீதிபதி அப்படியே இருந்தாலும் மெய் மறக்க வாசிச்சாரு. வாசியா பார்க்கலாம் 2 மணி நேரம் வாசிச்சிருக்காரு முருகன் மேல அந்த இசை. நீதிபதி மயங்கிட்டு இவ்வளவு அழகா இசைக்கிறவரு கண்டிப்பா கொலை செஞ்சிருக்க மாட்டாருன்னு அவர் விடுதலை செஞ்சாங்க. ஏன்னா இசை என்பது மக்களால் தன் வசப்படுத்தக்கூடியது. அது மிருகங்களை வசப்படுத்தும், விலங்குகளை பறவைகளை வசப்படுத்தும். நீங்க பறவை பாருங்க, ஒரு நாளைக்கு எதுக்காக அது ஒரு பாசையில நீங்க பேசி கூப்பிடுறீங்க, அடுத்த உங்களை வந்து கூப்பிடும். அப்ப இசைக்கு மயங்காதவர் யாருங்க? அது மாதிரி உங்க மாதிரி இசைக்கு எங்கேயாவது மயங்கி எங்கேயாவது கூட போயிருந்துக்கலாம். இசையால் வசமாக இதயம் அது. இங்க வந்து மான கொடு அதை கொடு இதை கொடு கேட்டு நிக்கிறீங்க. ஒரு சின்ன கதையை முடிச்சு போடலாமாப்பா? 2 விஷயம். ஆமா அதான் எல்லாம் நல்லா உட்காந்து மணி 5 வேற எதுவும் பேசவும் நேரம் இல்லை. மணி 5 ஆயிடுச்சு. 6 மணிக்கு முடிக்கணும். இன்னைக்கு நல்லா இதுக்கு போகணும், அறந்தாங்கன்னு போகணும், என்ன பஞ்சாயத்து போகணும். எப்படி தரும் அறந்தாங்கன்னு போகணும். ஒரு குட்டி கதை சரிங்களா, நிறைய பெண்களுக்காக இந்த கதை சரிங்களா. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஊரை வித்து புரியா, ஒருத்தர் உலகத்தை வித்து புரியா. 2 பேர் ஊருக்குள்ள, உலகத்தை. ஒருத்தர் உலகத்தை வித்துறியா, ஒருத்தர் ஊரை வித்துறியா. 2 மொள்ள மாதிரி பயிலுங்க. இப்படிதான் பேசணும். என்ன வேண்டாங்க, ஏத்த வீட்டுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் இன்றைய உலகம் சரிங்களா. ஏத்த வீட்டுல குடியிருக்காங்க. இந்த ஊரை வைக்கிற அந்த உலகத்தை வைக்கிறேன் போய் ஒரு குண்டாச்செட்டி எடுத்துட்டு போயிருக்கான். குண்டாச்செட்டி குட்டி போட்ட கதை. அந்த கதை குண்டாச்செட்டி எங்க குட்டி போடுமா, குட்டி போட்டுருக்கு. குண்டாச்செட்டி எடுத்து போய், அண்ணே இந்த குண்டாச்செட்டியை வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுங்க. இவன் எப்படி பார்த்தானா, இந்த பையில ஊற வைக்கிற பையில ஜீவி நம்மகிட்ட வந்து குண்டாச்செட்டியை காமிச்சு கேட்கிறான். அப்படி என்ன குண்டாச்செட்டி வாங்கிட்டு பணம் கொடுத்துறான். போகும்போது மூதேவி சும்மா போகணும்ல, அண்ணே குண்டாச்செட்டி மாசமா இருக்கு, பத்திரமா பாத்துக்கங்க. நான் அப்படியே பார்த்தானா, ஏன்டா உலகத்துக்கே தண்ணி காமிப்பானு என்னோட குண்டாச்செட்டி மாசமா இருக்கு விட்டுட்டான். ஒரு 8 மாசம் கழிச்சு அந்த வட்டிக்கு பணமும் காசை கொண்டாந்து கொடுக்க அவன் என்ன பண்ணிட்டான், குண்டாச்செட்டி சர்வ செட்டி போட்டு கொடுத்துறான். இப்படி பார்த்தானா, என்ன பாக்குற நீ தானே குண்டாச்செட்டி மாசமா இருக்குன்னு குட்டி போட்டுச்சு எடுத்துட்டு போட்டு சொல்ல கொண்டு போய் வீட்டுல வைக்க. பொண்டாட்டி கேட்டா என்னது இது, என்னன்னா எழுத்து விட்டுக்கார இழிச்ச வாங்கிண்டி, நான் குண்டாச்செடி மாசமா இருக்கேன் குட்டி போட்டு சரவச்செடி போட்டுதான்னு சொல்ல. அப்பதான் அவன் கேட்டான், இழிச்ச வாங்க வேலை நீ தான் இழிச்ச வாங்க. ஏய் குண்டாச்செடி எங்கேயாவது மாசமா இருக்குமா, நீ குண்டாச்செடி மாசமா ஒரு ப்ராட் அடிக்கிற. அவன் குட்டி போட்டு சட்டி உள்ளதுரா மரியாதை ஏதோ நடக்க போன்னு சொல்ல. ஒரு சில பொண்டாட்டி பேசணும்னா கேட்க மாட்டாங்க. வேலை அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு
ஒரு அண்டா ஊத்திட்டு போயிருக்கான். காது வச்சு அண்டா, மழை தண்ணியெல்லாம் பிடிப்போம், இப்பதான் மழை தண்ணியே பிடிக்கிறது இல்லையே. அந்த காது வச்சு அண்டா போயிட்டு, அண்ணே இந்த காது வச்சு அண்டா 10 குடம் தண்ணி பிடிக்கும் எங்க அப்பதான் விட்டான் வச்சுக்கிட்டு ஒரு 3000 பணம் கொடுங்க. கொடுத்துட்டான். அண்டாவை அசைச்சிடாதீங்கன்னே 6 மாசமா இருக்கு, கர்ப்பம் கழிஞ்சிருவோம் அப்படின்னா. அப்படியா, போயிட்டு வா. அவன் வாயை திறக்கல. ஒரு சிலர் பேசவே மாட்டாங்க, மிக டேஞ்சரான நாட்கள், சரிங்களா? பேசவே இல்லை. சரி என்ன வேணா காசை கொடுத்துட்டான். 4 மாசம் கழிச்சு என்ன பண்ணிருக்கான், அந்த 2000 பணமும் அது கூட வட்டி பண்ணி கொடுத்துட்டான். அவன் அந்த அண்டாக்குள்ள பெரிய சர்வத்தை போட்டு கொடுத்துட்டான், குட்டி போட்டுச்சுன்னு. மூதேவி இலவசமா ஒண்ணு வருதுன்னா நம்பலாமா? ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுதே. நம்ம என்ன பண்ணிட்டா வந்துட்டான், சந்தோஷம் தாங்கல. ஒரு 2 மாசம் கழிச்சு பொண்டாட்டி காலில் இருந்த கொலுசு, புள்ள காலில் இருந்த கொலுசு, இவன் இடுப்புல இருந்த அரணா, புள்ள விட்டு அரணா, 2 ஜோடி அரணா 2 ஜோடி கொலுசு. அண்ணே 2 ஜோடி அரணா 2 ஜோடி கொலுசு எல்லாம் 8 மாசமா இருக்குன்னு வச்சுக்கிட்டு ஒரு 50,000 பணம் கொடுங்க. கொடுத்துட்டான். 2 மாசம் கழிச்சு 50,000 வட்டி கொண்டு போயிருக்கான். வாங்கி வச்சு 2 ஜோடி சின்ன கொலுசு, 2 ஜோடிக்கு 2 பெரிய கொலுசு எல்லாம் கொடுத்துட்டான். குட்டி பொடிச்சு எடுத்துட்டு போனான். மூதேவி அதே அடங்கணும்ல, அடங்கல. ஆசை இதுதான் வந்து மனசுல தூண்டி விடுறது. தூண்டி விட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம போயிட்டே இருப்போம். பார்த்தா கடைசியில் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு ஒரு 6 பவுன் நகை, ஒரு 100 பவுன் நகை வச்சிருக்கா. அவங்க அம்மா வீட்டில் போட்டதை எடுத்து ஓடி கொடுத்துட்டான். இந்தங்கனே 100 பவுன் நகை பத்திரமா வச்சுக்கோங்க, வச்சு எல்லாம் நிற மாசமா இருக்கு, ஒரு 3 லட்ச ரூபாய் பணம் கொடுங்க. கொடுத்துட்டான். ஒரு வாரத்துல திரும்பி வந்துட்டான். ஒன்னாங்க 3 லட்சம், 1 மாசம் வட்டி வச்சுக்கணே. அண்ணே 1 வாரம் தான் ஆகுது, 1 மாசம் வட்டி வச்சுக்கோங்க. ஏன் நகையெல்லாம் குட்டியோட எடுத்துட்டு வாங்க, 100 குட்டி வரும்ல, எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல. அவன் பணத்தை வாங்கிட்டு வச்சுட்டு வட்டி வச்சுட்டு சும்மா வந்திருக்கான். என்ன நீ சும்மா வர்றீங்க அப்படின்னா, தம்பி எல்லாம் நிற மாசமா இருந்துச்சா, நீ அந்த பக்கம் ஒன்னும் இல்லாத இந்த பக்கம் பிரசவ வழி வந்துச்சு, நான் ஒரு பிரசவம் பார்க்க முடியுமா, எல்லாத்தையும் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் கொண்டு பிள்ளை பக்கம் கொண்டு போனா போற வழியில பிள்ளை பக்கம் முடியாம எல்லாம் சேர்த்து போச்சு, கொட்டி சுடுகாட்டில் வச்சு எரிச்சு சாம்பலை கங்கையில கஷ்டம் போடான்னு சொல்ல. ஐயோ 100 பவுன் போச்சு 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 போச்சு. பெரிய கூட அண்ணே அப்பச்சி வாங்கினேன், எல்லாரும் வாங்க, ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டிட்டான். என்னடா பிரச்சனை, முதல்ல இந்த 2 பேரும் ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்னு. என்னடா பிரச்சனைங்க, இப்படி பிரச்சனை சொல்ல. அப்பதான் வாய்த்து வந்தான். ஐயா குண்டாச்சிட்டியை கொண்டு வந்தது அவன், குண்டாச்சிட்டி மாசமா இருக்குன்னு சொன்னது அவன், அண்டாவை கொண்டு வந்து அவன், அண்டா மாசம் சொன்னது அவன், குண்டாச்சிட்டி குட்டி போடும்போது நம்பினவே, அண்டா குட்டி போடும்போது நம்பினவே, கொலுசு குட்டி போடும்போது நம்பினவே, நகை மட்டும் குட்டி போடும்போது செத்து போச்சுன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறான்னு சொல்ல. பஞ்சாயத்து பண்ண ஊருக்காரங்க வந்தா 2 மொள்ள மாதிரி போய் ஊரை விட்டு காலி பண்ணிட்டானா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஏதாவது நமக்கு இலவசமா ஒன்று கிடைக்குதுன்னா பின்னாடி அமௌண்ட் பெருசா போகுதுன்னு அர்த்தம். முடிஞ்சவங்க சுதாரிச்சுங்க. ஏன்னா கைபேசி எல்லாத்தையும் கைபேசி வந்தப்ப என்ன சொன்னாங்க, இது இலவசம் அது இலவசம், இவ்வளவு பணத்தை கட்டி நீங்க பேசிக்கிட்டே உருப்படாம போங்க, சிந்திக்க கூடாது. கைபேசி என்பது நீங்க சிந்தனை போயிடுச்சு, உங்களுடைய சிந்தனை அடிமையாயிட்டோம். சிந்தனை திருடப்படுகிறது, பணம் திருடப்படுகிறது, நல்ல பழக்க வழக்கம் திருடப்படுகிறது, எல்லாம் திருடப்படுது, நேரம் திருடப்படுகிறது. உட்கார்ந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்களா இது இலவசம் அது இலவசம், இப்ப வந்துருச்சா 18 இலவசம். என்னைக்கு நம்ம வந்துச்சா 18 நாள் தான். சோறு திங்கிறமோ திங்கல ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அது சாப்பிடுறமோ அதுலயும் பாத்தீங்கன்னா 28 நாளைக்கு மட்டும்தான். ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? ஆமா 30 நாள் 31 நாள். ஆனா 28 நாளைக்கு ஒரு மாசம் தான் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் 3 நாளை கணக்கு. சிலவசமா வரது வந்து ஏமாந்து போயிடாம சுதார் பாய்ந்தீங்க. அது மாதிரி உங்க மானுக்கு வந்திருக்கு, நான் வந்து ஏமாந்தெல்லாம் போக மாட்டேன். மாணவருக்கு எதுவும் கிடையாது, 2 வரை பிடிப்பான். ஓடி வந்த முன்னன் மான ஒழிச்சு வைக்கும் எண்ணம் இல்ல, ஓடி வந்த முன்னன் மான ஒழிச்சு வைக்கும் எண்ணம் இல்ல, கண்டது போல் பொன்னுருவை செய்தாலும் தலை
வர்ற காலத்துல பெண் சிசுக்கெல்லாம் போற இடத்துல பத்திரமா இருக்கணும். எல்லாரும் நல்லபடியா அவங்க முதல்ல அவங்க முறைப்படி நல்லபடியா முன்னேறணும். ஆத்தா எல்லாம் வந்து முகப்பெருமான அவர்கள் எல்லாருக்கும் மிகச்சிறந்த ஒளிபெருக்கி வாழ்விலே கண்டிராத மிக சிறந்த ஒளிபெருக்கி அவர் வணங்குறேன். முருகன் ஒளிபெருக்கிறார் மிக சிறப்பாக. இந்த மஞ்சள் லைட்டு போட்டியும் அதோட சந்தோஷமா இருக்கு. வெள்ளை லைட்டை போட்டு பெய் மாதிரியே இருக்கும். ஏற்கனவே பெய் மாதிரி தான் இருக்கும். அதனால மஞ்சள் லைட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் பிள்ளைச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வர முருகன். ஆமா முருகன் ஒளிபெருக்கில முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் மைபவ பெருநாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனின் மைபவ பெருநாள். கடவுளுக்கு ஒரு நாள் திருநாள் கடவுளுக்கு ஒரு நாள் திருநாள் திருநாள் ஒரு நாள். முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் என் முதல்வனின் மைபவ பெருநாள். திருநாள்
வேகனாக வந்ததும் நானே, வேடுமனாக வந்ததும் நானே. வரங்களை என்னிடம் வீழ்த்தருகிறேன். ஒரு 4 பேர் வாங்க, இந்த பூவை தூக்கிட்டு போங்க வாங்க. இன்னைக்கு ஆடி மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி. ஆமா இங்க வாங்க. மொய் பணம் கேட்கற மாதிரி நிப்பீங்க. ஏத்தா கொஞ்சம் எல்லா பேரும் முன்ன வாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் நடக்கிறது கல்யாணம், இங்க நடக்கிறது திருக்கல்யாணம். முருகனுக்கே கல்யாணம் பண்ணி பாக்குறீங்க. முன்ன வந்து பெண்கள்லாம் கொஞ்சம் குழவை போட்டு வாழ்த்துனீங்கன்னா உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். வாங்க. கோயிலுக்கு பின்னாடி ஒரு சட்டியில புளியோதரை வேகுது, பொங்கச்சோறு வேகுது. திண்டு போட்டு தலைக்கு ஒரு 1000 ரூபாவது மொய் எழுதிட்டு போங்க. காசு கேட்கறதுல யாரும் ஓடிடாதீங்க. சுவாமி அனைவரும் நலமோடு வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். வர்ற காலத்துல பெண் சிசுகள் பாதுகாக்கப்படணும், எல்லாம் விவசாயம் பெரிய நல்லா இருக்கணும், எல்லாரும் வள்ளி தெய்வான்னு வணங்கணும். இந்த ஊர் மக்களும் எப்போதும் இறை வழிபாடு செய்து வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நினைத்தது நடக்கும். சஷ்டி விரதம் இருந்து என்னை வணங்கி வந்தால் அவர்களுக்கு நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் என்றாலும் வள்ளி தெய்வான் என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவா என்ற வரத்தை அளிக்கிறேன். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பொழிய வேணும், ஊரு செழிக்க வேணும், ஆனந்தமே உறவன வாழ வேணும். பட்டி வேறுக வேணும், பால் வர வேணும், பட்டி வேறுக வேணும், பால் வர வேணும், கூட்டு வேறுக வேணும், ஆனந்தமே உறவன வாழ வேணும். கீதமுடனே ஸ்ரீராம ரூபமுடனே இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்து அன்பு சார்ந்த நாடக கலா ரசிகத்தார்களுக்கும்